ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப கிறிஸ்பியான வாழைக்காய் கட்லெட். இப்போ வந்து நான் ஒரு வாழைக்காய் வந்து இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இல்லை 3 வாழைக்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பீசஸ் கட் பண்ணி வச்சுட்டு இது ஃபுல்லாக பாயில் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த தோல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கடலைப்பருப்பு வந்து நான் 1 ஹவருக்கு நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இந்த கடலைப்பருப்பு வந்து நான் ஜாரில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நான் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைக்காய் இப்படி வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மேஷ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து நான் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி பீசஸ் குட்டி குட்டியாக வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடலைப்பருப்பும் அந்த பேஸ்ட் வந்து அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அந்த வாழைக்காய் ஃபுல்லாக அந்த மசாலா. இப்போ இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து அதை ஆட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் வந்து அந்த கட்லெட் வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நல்லா ஷேப் ரெடி பண்ணிக்கோங்க கட்லெட்டு. ஃபஸ்ட்டு நல்லா உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. கட்லெட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கட்லெட் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் திருப்பி போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் திருப்பி போட்டேன். இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அந்த கட்லெட் வந்து. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான அண்ட் கிறிஸ்பியான ரா பனானா கட்லெட் ரெடி. ஸோ இது வந்து நம்ம ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.